வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. நிறைய பெண்களுக்கு பேரே இந்த பேர் இருப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு சுவாதி நட்சத்திரத்தோட மரம் மருதமலை. சுவாதி தான் மருதமலை முருகன், அது பேரே தானே. மருத்துவ குணமும் நிறைய. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும். அந்த மலையோட வாசம் பட்டாலே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சுவாதி யாரோட நட்சத்திரம்? ராகுவோடது. ராகு திரும்பவும் சொல்றேன் சுவாசம். அனுஷ நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ மரம். மகிழ மரத்தை ஸ்தல மரமா வச்சு மகிழீஸ்வரர். நிறைய பெண்களுக்கு பேரே இந்த பேர் இருப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு சுவாதி நட்சத்திரத்தோட மரம் மருத மரம் சார். ஓகேங்களா. சுவாதி நட்சத்திரமும் மருதமலை சுவாதி தான். நீ அங்க சுவாதி நல்லா இருந்தா தாராளமா போகலாம். அப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க? மருதமலை முருகன், அது பேரே தானே. மருத்துவ குணமும் நிறைய. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகுங்க. அந்த மலையோட வாசம் பட்டாலே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சுவாதி யாரோட நட்சத்திரம்? ராகுவோடது. ராகு திரும்பவும் சொல்றேன் சுவாசம், மூச்சு காத்து மருந்தா பயன்படுது, நல்ல வாசனை, அந்த மாதிரி விஷயங்கள். மருத மரத்தை சலமரமா வச்சு மருதீஸ்வரர். ஆமா, ஓகே. டி இடையார், விழுப்புரத்துல இருந்து உள்ள அரசூர்ல உள்ள போகணும். டி இடையார் அந்த கோயில் பேர். பல வருஷம் பழமையான கோயில். பின்னாடி போனீங்கன்னா பெரிய மருத மரம். அதை வச்சு மருத மரம் ஸ்தலமரம்னே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சிவனை பண்ணி வச்சிருப்பாங்க. மருத மரம் ஸ்தலமரம் மருதீஸ்வரர். கான்செப்ட் என்னன்னா, அந்த காலத்துல மருத மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருந்திருக்கு. இதை ஒரு கதைகள் மூலியமா எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சிவ ரகசியத்தை சிவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, பார்வதி தேவிக்கு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு முனிவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிளி வடிவெடுத்து போய் அதை ஒட்டு கேட்டுட்டார். இதை திரும்பவும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிவன் தெரிஞ்சுக்கிட்டு பூலோகத்துல திரும்ப அகைன் பனிஷ்மெண்ட் ஆகி திரும்ப அந்த முனிவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க வந்து எங்கங்க இந்த மருத மரத்தடியில வந்து உட்கார்ந்து திரும்ப சிவனை நோக்கி தவறிந்து திரும்ப அந்த மருத மரத்தடியில சிவன் தோன்றி மருத மரத்தடியில சிவன் தோன்றி அவருக்கு திரும்ப முக்தி அளிச்சார். அதனால மருத மரத்தடியில் காட்சி அளிச்சு தோன்றியதால் மருதீஸ்வரர். டி இடையார். இன்னமும் போனாலும் அது அப்படியே இருக்கும். நானும் போய் ரிசர்ச் பண்ணி. ஓகே. இப்போ இதுல இன்னொரு குழப்பம், மருத்துவர்ன்ற டேர்மை நம்ம பயன்படுத்துறோம்ல, மருத மலைன்னு சொன்னீங்க. அப்ப அதுதான் பொதுவா இருக்கு. அந்த மரத்தோட பேரை தழுவிதான் மருத்துவன்ற பேரை வந்திருக்குமா என்ன? அது சூரியன் சம்பந்தப்படுங்க சார். ஓகே, மருத்துவர் சம்பந்தப்பட்ட சூரியன் கான்டாக்ட். அது பிளஸ் வந்து எல்லா விஷயங்களையும் ஏன்னா மரங்களோட பேர் ஊர்களுக்கே வருதுன்னு சொல்றீங்களா, கோயில்களுக்கே வருதுன்னு. அப்ப நம்ம பயன்படுத்துற சில தமிழ் சொற்கள் இருக்குல்ல, அதுவும் அங்கிருந்து மறி வந்திருக்குமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா வந்திருக்கும் சார். வேப்ப மரங்க சார், இந்த சர்வலோக நிவாரணி நம்ம உத்திரட்டாதிக்கு பார்ப்போம் சார். அதுதான் அந்த டீ கோட் வச்சிருக்கேன் இல்லைங்களா, மருத்துவத்துக்கான டீ கோட் நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கு கடைசியா நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அது சொல்லுவீங்க. ஓகே, தட்ஸ் கிரேட். விசாக நட்சத்திரத்தோட மரம் விளாமரம் சார். விளாமரம். அப்ப விளாமரத்தை ஸ்தலமரமா வச்சு விளாமரநாதர் எங்க இருக்காரு அப்படின்னா திருநின்றியூர், சீர்காழி பக்கம் சார். இங்க இருக்க திருநின்றியூர்ல இவர் மணக்கோயில் கட்டின ஊர் இது. பட் அங்க இருக்க திருநின்றியூர் வந்து விசாக நட்சத்திரத்தோட கோயில். அப்ப என்ன கான்செப்ட்னா, இப்போ இதுல ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாங்க. என்னன்னா, திருமாலி உள்ள இழுப்பாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இவர் வந்து ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு தோஷம். அவர் போய் பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா, நடராஜர் கோயில், அவரை போய் வழிபட்டுட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்திருக்கிறார். போக வர இருந்துக்கும் போது அப்போ வந்து இந்த திரி இருக்கு இல்லைங்களா, அந்த திரியை பிடிச்சிக்கிட்டு தானே ராஜா வரும்போது, முன்னாடி இருட்டாயிருச்சுன்னா அப்படித்தானே, இப்பதானே லைட் எல்லாம், அப்போ அப்படி இல்லை இல்லைங்களா, திரியை பிடிச்சிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னது, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது மட்டும் என்னது, அந்த திரி அமர்ந்துருது. திரும்ப கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த திரி ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிருது. இது 1 நாள் 2 நாள் இல்லை சார், நிறைய நாள் நடந்திருக்கு. உடனே ராஜாவுக்கு ஒரே கியூரியாசிட்டி ஆயிடுச்சு, என்னதான் அங்க இருக்கு அப்படின்ட்டு வாளை எடுத்துக்கிட்டு போய் அவரே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
க்ளீன் பண்ணி, ஏன்னா விலா மரம் வந்து கொஞ்சம் அப்படி அடர்ந்து அப்படி தான் இருக்கும், ஏன்னா விலாமர காடு இப்படி. அப்போ என்ன பண்ணுற, இப்படி இப்படி வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சு, அங்கே சுயம்புவாக விலாமரத்தடியில் ஒரு சிவன் இருந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேலே வெட்டிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு, வெட்டுப்பட்டோடனே ரத்தமாக வந்துருச்சு லிங்கத்து மேலே. அந்த கத்தி பட்டோடனே ரத்தமாக வந்ததாகவும், அதை உடனே என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டு ஐயோ அப்படி ஆச்சு. அடுத்த நாளே அனுச நட்சத்திரம் வரும். ஸோ அனுச நட்சத்திரம் அடுத்த நாளே இந்த இடத்துல கோயில் கட்டுங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் சும்மாவே பண்ண பாவத்துக்கு தான் இங்கே போய் பனிஷ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறேன், இது வேறையா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள். அப்போ அனுச நட்சத்திரத்தோட நான் சொல்கிற கோயிலாம் பரிகார ஸ்தலமாக வேற வரும். ஸோ இது வந்து நட்சத்திரங்கள் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு டீ கோட்டுங்க சார். அப்போ இது வேணா கோயிலை கட்டிட்டார். அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, மகாலட்சுமி இதுலேயும் திருமால் வருவார். திருமாலோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவ இருந்திருக்கிறாங்க. நான் எப்பவுமே திருமாலோட மனசுல ஆழமா இருக்கணும், ஸோ அதனால எனக்கு வந்து நீங்க வந்து எனக்கு அருள் புரிங்க. அதுக்கு அவரை நோக்கி தானே, சிவன பெருமானை நோக்கி இருந்ததாகவும் மகாலட்சுமி அவங்கள என்ன ஒத்த காலில் நின்று அவன் புரிஞ்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, மாதுளை இருக்கு இல்லைங்களா, மாதுளை அந்த இதெல்லாம் வச்சு, அவருக்கு காயம் பட்டிருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வச்சு வழிபட்டு தவம் இருக்கிறாங்க. அப்போ அந்த மகாலட்சுமிக்கு காட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் திருநின்றியூர், ஆக்சுவலா திரி நின்றுச்சு, திரி அந்த இடத்துல போனோடனே அமர்ந்துருச்சு. ஸோ திருநின்றியூர் கோயில் அந்தது. இப்போ மகாலட்சுமிக்கும் காட்சி கொடுத்துட்டாரு. அதனால திருநின்றியூர் மகாலட்சுமி புரீஸ்வரர் அவரோட பேரு. ஆக்சுவலா இதோட டீ கோட்டர்னா, இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா விலாமரம் இருக்கும். என்னங்கடா அப்படின்னு பார்த்தா, அது அந்த காலத்துல விலாமரங்கள் அடர்ந்து வளரக்கூடிய காடு. ஸோ இந்த டீ கோட்டை அங்கே வச்சுட்டாங்க. இன்னும் போனால் விலாமரம்னு அழகா எழுதி விலாமரம் இருக்கும். இங்கே மகாலட்சுமி புரீஸ்வரன் இருப்பார். அதோட இது பார்த்தீங்கன்னா பெண் புலி வரும் சார். பெண் புலி வந்து என்னன்னா, அந்த ஃபைட்டிங்க்கு வந்து ரொம்ப அந்த ஆண் புலியோ பெண் புலியோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும், அந்த எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் விசாக நட்சத்திரம், ஓகேங்களா, திருச்செந்தூர் அதோட தேவதை அடுத்தடுத்து ஒரு விலங்கு வரும். இதெல்லாம் ஒன்னொன்னு டீ கோட் வரும் சார். அப்போ பார்த்துங்க, அது திருச்செந்தூர் முருகன் விசாக நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ என்ன, அவர் சூர சம்ஹாரம் பண்ணாருங்க இல்லைங்களா, அந்த கோவத்தை காமிச்சார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மென்ஷன். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட். அடுத்ததா அனுஷ நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ மரம் சார். மகிழ மரம் மரத்தை ஸ்தலமரமா வச்சு மகிழீஸ்வரர், ஓகேங்களா, மகிழீஸ்வரர் கவுந்தம்பாடிக்கிட்ட இருக்குங்க சார். அப்போ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ மரங்கள் அடர்ந்து வளர்கிற பகுதி, அவ்வளோதான். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, அதோட தேவதை இப்போ பார்க்குறோம் இல்லையா, தேவதை வந்து வாயு பகவான், எல்லாத்துக்குமே தெரியும். அனுமன் இருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. ராமாயண காலத்துல சுக்ரீவருக்கும் வாலிக்கும் எப்பவுமே பிடிக்காது இல்லைங்களா, ஃபைட்டிங்ல தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இங்க வந்து அந்த ஸ்தலத்துல இனிமே நாம ஃபைட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு போனதாக ஒரு ஐதீகம். ஸோ இன்னுமே பாருங்க, அனுச நட்சத்திரக்காரங்க வந்து மேக்சிமம் பார்க்க கொஞ்சம் ரக்கடா இருந்தா கூட, இந்த நட்பு ரீதியா வர்றப்ப இல்ல உள்ளுக்குள்ள பாக்குறப்ப ரொம்ப கொஞ்சம் தன்மையா இருக்கிற எஃபெக்ட் இன்னுமே கொஞ்சம் இருக்கும். டீ கோட்டிங் சார். அப்ப அனுச நட்சத்திரம் மகிழ மரம் மகிழீஸ்வரர். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது சொன்னீங்க அது? சார் ஈரோடு. ஈரோட்ல வருது. ஓகே. எல்லாமே வேற டைரக்ஷன் சார். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி. அதான் அதிசயமா இருக்கு. ஃபுல்லா இந்த அளவுக்கு போயிருக்கீங்களே, கோயில்கள் பார்த்திருக்கீங்க. அது ஃபுல்லா ஒரு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்ச் எடுக்கணும். ஏன்னா தப்பா ஒரு விஷயம் கன்வே பண்ணும்போது இவன் சொல்றதுல என்ன டீ கோட்டு, அதுல உள்ள என்ன மைனஸ்ன்னு தான் பார்ப்பாங்க, பிளஸ்ஸை பார்க்கறத விட. அப்ப தப்பா கன்வே ஆயிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் அதோட ஸ்கிரீன்ஷாட்டே நான் எடுத்து போட்டேன். நான் சொன்ன அத்தனையும் சுயம்புவாக இருக்கும், பிளஸ் அந்த சிவன் தோன்றதுக்கு முன்னாடியே அங்க அந்த காடு இருக்கும், அது வளர்ந்துருக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல தமிழ்நாடு முழுக்க காடா தான் இருந்திருக்கு. ஆமா சார். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு குடியேற்றங்கள். ஓகே. அடுத்ததா கேட்டை நட்சத்திரத்தோட மரம் பிராய் மரம் சார். பிராய். ஓகே. பிராய் மரம். அப்ப பிராய் மரத்தை ஸ்தலமரமா வச்சு பிராய்வனநாதர்னே பேரு. பிராய்வனநாதர் வித்தியாசமா இருக்குது பேரு சாமிக்கு. பிராய்வனநாதர் தாருக வனேஸ்வரர், ஓகேங்களா. அப்ப என்னன்னா, தாருக அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகே. தாருகா அப்படின்னா பிராய்னு அர்த்தம், ஓகேங்களா. அந்த ஊர் பேரே திருப்பராய்த்துறை. பிராய்மரம் ஸ்தலமரம், பிராய்நாதர் கோயில், திருப்பராய்த்துறை, ஓகேங்களா, இங்கே திருச்சி. சரிங்களா. அப்போ இதோட டீ கோட் என்னன்னா, ஏன்னா இது வந்து புதனோட நட்சத்திரம் சார். புதன் அப்படி வந்து கம்யூனிகேஷனுக்கு காரகன், புத்திசாலி. புதன் தான் இருக்கிறதுலே புத்திசாலி. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்.
ஏன்னா அது வந்து அந்த அந்த நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்துருச்சு, புத்திசாலி தனம் வந்துருச்சுனாலே பார்த்துக்கலான் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு தன்மை வந்துடும். அப்போ என்னன்னா இப்போ இங்கேயுமே ஒரு கான்செப்ட் என்னன்னா, அங்கே முனிவர்கள் இருந்திருக்காங்க, முனிவர்களோட மனைவிகளும் இருந்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க, நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவமே வந்துருச்சு அந்த முனிவர்களுக்கு. நாங்கள் தான் எல்லாமே, நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த முனிவர்களுக்கு ஒரு ஒரு அகம்பாவம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அவங்களோட மனைவிகள் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் கற்பில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆணவம் வந்துருச்சு. அப்போ என்ன கன்வே ஆயிருச்சு இங்கே, என்னடா அப்படி, ஏன்னா நம்மளோட கதைகளை பூரா உள்ள இருக்க டீ கோட்டை பார்த்தீங்கன்னா ஆணவத்தை அடக்கிறதா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்னன்னா இதுக்கும் அந்த மாதிரி ஒரு கதை தான். அப்போ என்ன பண்ணிட்டாரு, சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்துட்டு சிவன் என்ன பண்ணிட்டாரு, அழகான பிச்சைக்காரன் வடிவெடுத்து அந்த அந்த முனிவர்களோட மனைவிகளை போய் மயக்கிட்டார். ஓகேங்களா? இவர் மோகினி அவதாரம் எடுத்துட்டார். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவங்களோட முனிவர்களோட அந்த தவ வலிமை இதெல்லாம் கொஞ்சம் உடைச்சிட்டு அழகா மாதிரி உடைச்சிட்டாங்க ரெண்டு. அப்போ என்ன சொல்ல வரேன், அகம்பாவம் கூடாது. என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் கூட, நேர்மையா இருந்தாலும் கூட அகம்பாவமா இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. அவங்க வந்து இப்படியெல்லாம் மாறி போயிருக்க போறது இல்லை. கான்செப்ட் என்னன்னா, கேட்ட நட்சத்திரம், பிராய் மரம் எனர்ஜிஸ். ஸோ அந்த காடே பிராய், அதர் தான்.